புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை பிரசராமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கை சில நேரங்களில் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை மனிதனுக்கு வழங்குகின்றார். எவ்வளவுதான் ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்தாலும், கெட்டவனாகவே அவன் வாழ்ந்தாலும், அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்துகின்ற பொழுது நல்லவனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை அந்த மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை முழுமையாக மீள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே உலகில் நாம் பார்க்கின்ற பொழுது சில பேர்கள் அப்படி வாழ்ந்த வரலாறுகளையும் நாம் பார்க்கின்றோம். ஃபுதைல் இப்னு இயாத் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அந்த இறைநேசருடைய வாழ்க்கை ஈரானுடைய ஒரு பகுதியில் ஒரு பக்கம் மக்கள் இரவு நேரங்களிலே பயணம் செய்வதை கூட பயந்தார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஃபுதைல் இப்னு இயாத். ஃபுதைல் இப்னு இயாத் என்பவர் அந்த பக்கம் வருவார். அவரை கடந்து அந்த பகுதியில் நாம் பயணம் செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மிக மோசமான ஒரு மனிதர், கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர். எனவே ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, அவரை பார்த்து மக்கள் எல்லாம் அச்சப்படக்கூடிய, பயப்படக்கூடிய ஒரு மனிதராக உலகத்திலே அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். ஒரு பெண்மணியின் மீது அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுகின்றது. அந்த பெண்ணை சந்திப்பதற்காக இரவு நேரத்திலே வீட்டிற்குள்ளே செல்கின்றார். வாசல் வழியாக அல்ல, மேலே கூரை பிரித்து கொண்டு உள்ளே செல்வதற்கு தயாராகின்றார். அந்த பெண்மணி அங்கிருந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கின்றார். வீட்டில் உட்கார்ந்து அலம் யத்னில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் உங்களுடைய உள்ளம் பயத்திற்கு இன்னும் வரவில்லையா என்ற அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய அந்த செவியில் அந்த வார்த்தை, அவருடைய அந்த பெண்மணியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை இவருடைய செவிக்கு சென்று அந்த செவியின் மூலமா அவருடைய உள்ளத்திற்கு செல்கிறது. உள்ளத்திலே ஒரு திடுக்கம், லேசான ஒரு திடுக்கம் அந்த ஆயத்தை கேட்ட மாத்திரத்தில் ஏற்படுகிறது. உடனே அவர் என்ன செய்கின்றார்? அதிலிருந்து வெளியே வருகின்றார். தன்னை முழுமையாக புனிதராக மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார். முழுமையாக தன்னை மாற்றிக் கொண்டார். எந்த அளவிற்கு தன்னை இப்படி மாற்றிக் கொண்டார் என்று சொன்னால் வரலாறுகளை பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே அவர்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத் அவரிடத்திலே கல்வி கற்றிருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்திலே கல்வி கற்றிருக்கிறார்கள். எப்படி இருந்த ஒரு மனிதரை உலகத்திலே தலை சிறந்தவர்களாக, உன்னதமானவர்களாக உருவாக்குகின்றார்கள். அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய காலத்திலே சொல்வார்கள், இந்த காலத்திலே சிறந்த மனிதர் என்று சொன்னால் வாழக்கூடிய மனிதர்களிலே சிறந்த மனிதர் ஃபுதைல் இப்னு இயாத் என்பதாக சொல்வார்கள். அவ்வளவு சிறப்பிற்குரியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக் கொண்டார்கள். அன்பிற்குரிய மக்களை, இன்னும் எத்தனை பேர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே கல்வி கல்வி, மார்க்க கல்வி, ஆன்மீக கல்விகள்
எல்லாம் அவர்கள் மூலமாக கற்று சிறந்தவர்களாக உன்னதமானவர்களாக உடைத்திருக்கின்றார். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சில வாய்ப்புகளை கொடுக்கின்ற பொழுது தன்னை திருத்திக் கொள்வதற்கு, தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை முழுமையாக இந்த சமூகத்திலேயே தன்னை உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த இப்னு சுரைக் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகின்றார். ஹிஜ்ரி 2 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு சுரைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார்கள். எழுத படிக்க தெரிந்தவர், நல்ல நாம் எல்லாம் நினைக்கிறோம் சில பேர்கள் எழுத நல்ல படிக்க தெரிஞ்சவங்க, நல்ல கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பார்ப்பாரு, படித்த மேதை என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நல்ல முறையில் படித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய பொறுப்பினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்க்கிறார்கள். இப்னு சுரைக் வஹியை எழுதக்கூடிய அந்த பொறுப்புக்கு வருகின்றார்கள். என்னவோ சமூகத்தில் ஆண்டாண்டுகளாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். சில பேர் நன்றாகத்தான் இருப்பார்கள், பதவி வந்துவிட்டால் தலைக்கணம் எல்லாம் கூடிவிடும். அது என்னவோ தெரியவில்லை. இப்னு சுரைக் காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடியவராக இருந்த இப்னு சுரையுடைய நிலைமை மாறுகின்றது. பெருமை உள்ளத்திலே பெருமை உள்ளே குடிகொள்கின்றது. இஸ்லாத்திற்கு எதிராக கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இப்னு சுரைக் மதீனாவை விட்டு மக்காவிற்கு சென்று விடுகின்றார். மக்காவிற்கு சென்று அங்கே பொய் பிரச்சாரங்களை எல்லாம் ஆரம்பிக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பொய் பிரச்சாரங்களையும், இஸ்லாத்தை பற்றியும் பொய் பிரச்சாரங்களை எல்லாம் ஆரம்பிக்கின்றார். எப்படி இருந்த ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதவி கொடுத்ததற்கு பின்னால் நிலைமை மாறுகின்றது. ஒரு மோசமான நிலைக்கு அவர் போகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8 ஃபத்ஹு மக்கா வெற்றியடைகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்குமே மன்னிப்பு கொடுத்தார்கள். இப்னு சுரைக்கு கொடுக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு சுரைக்கு கொடுக்கவில்லை. அவர்களுடைய உறவினர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இப்னு சுரைக்கு நீங்கள் பையச் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள், இல்லை என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் விடவில்லை. யா ரசூலல்லாஹ், இந்த இப்னு சுரைக்கு நீங்கள் பையச் செய்ய வேண்டும். 2வது முறை மறுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது முறையும் மறுத்தார்கள். 4வது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையச் செய்து கொடுத்து விட்டார்கள். இஸ்லாத்திற்குள்ளே மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டார்கள் இப்னு சுரைக். 2வது ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது இப்னு சுரைக். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், 3 முறை இடத்திலே பையத் கேட்டாரே, அப்பொழுது நீங்கள் அவரை கொலை செய்திருக்க கூடாதா என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வெறுத்திருந்தார்கள். 3 தடவை கேட்டாரு. அந்த கேப்ல நீங்க யாரும் செய்யக்கூடாது, கொலை செஞ்சிருக்க கூடாது. 4வது முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து கொடுத்து விட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றாங்க, யார சொல்லலாம், நீங்க ஒரு கந்தை சிக்கிட்டு இருக்க கூடாதா, கந்தை சாடையை காட்டி இருக்க கூடாதா, நான் ஆளை அப்படி தூக்கி இருப்பேன், தலையை தனியா வெட்டி இருப்பேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபிமார்கள் கஞ்சாடையை கொண்டு என்ன செய்ய மாட்டார்கள், பேச மாட்டார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முகத்தை கூட இப்னு சுரைக் தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டார். எங்காவது சென்றாலும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை சலாம் மட்டும் சொல்லிக் கொண்டு திரும்பி சென்று விடுவார். அவருக்கு ஒரு வருத்தம் நிறைய, நம்ம பல சஹாபாக்களை போல நாம் வாழ முடியவில்லை. இஸ்லாத்திற்குள்ளே நாம் மீண்டும் நம்மளை புதுப்பித்துக் கொண்டு வந்தாலும் கூட நம்மளால் இப்படி வாழ முடியவில்லை என்ற அந்த ஏக்கம் உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே சொல்லுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மீண்டும் பேசுகின்றார்கள். பேசினதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் இருந்து முழுமையாக அந்த கோபத்தினுடைய முழுமையாக அத்தனையும் அகற்றியதற்கு பின்னால் சகஜ நிலைக்கு இப்னு சுரைக் வந்து விட்டார். இப்னு சுரையுடைய அடுத்த
வாங்க ஆரம்பித்தார்கள். கடைசியிலே எகிப்திலே அவ்வளவு ஆசுவதில் அவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் கவர்னராக இருக்கின்றார்கள், இன்னொரு புறம் இப்னு சுரைகி கவர்னராக போடப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுகின்றார்கள் ஒரு பகுதிக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் எகிப்தினுடைய முழு மாகாணத்திற்கும் அதனுடைய நாட்டிற்கும் முழுவதும் அவர்கள் தான் இப்னு சுரைக் கவர்னராக ஆக்கப்படுகின்றார். இப்னு சுரைக்குடைய அந்த நிலைப்பாடுகள் மிக அற்புதமான, மிக செம்மையான பல போர்களை யுத்தங்களை நடத்தி வெற்றிகளை கொண்டார்கள். சூடான் போன்ற பல நாடுகளை எல்லாம் அவருடைய கைவந்தங்களை கொண்டு வந்தார்கள். ஆப்பிரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு யுத்த போராட்டங்கள் நடைபெறக்கூடிய அந்த சூழ்நிலையில் இப்னு சுரைக் அங்கேயும் அவர்கள் எந்த நிலை என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் கடலிலே போர் செய்தவர்கள். ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் கடலிலே போர் செய்ய கைப்பேர்ந்தவர்கள். அவரிடத்தில் இப்னு சுரைக் போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. கேட்கப்பட்டது. இப்னு சுரைக் சொன்னார்கள், கரையிலே வைத்துக் கொள்ளலாம் யுத்தத்தை, கடலிலே வைத்தார். அவர்கள் சொன்னார்கள், முடியாது, யுத்தம் என்பது இது கடலில் தான் நடக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இப்னு சுரைக் துணிந்தார்கள். துணிந்து அந்த கடலிலே அவர்கள் யுத்தம் செய்தார்கள், வெற்றி கொண்டார்கள். முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தார்கள். இப்னு சுரையுடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி நடைபெற்றது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுனால சில பேருக்கு பிடிக்கல. சில பேர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவரை முதல்ல கவர்னரா தூக்குங்க, எகிப்திலிருந்து முதல்ல தூக்க வேண்டும் அவரை என்பதாக சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடந்துக்காதீங்க, மக்களிடத்துல கொஞ்சம் இதா போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அறிவுரை சொன்னார். ஆனால் மாற்றவில்லை. அவர் மாற்றாமல் வைத்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்தினால் அங்கிருந்து வந்த ஒரு மனிதர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்கிறார். இப்னு சுரைக் ஆகின்றார், நம்மால ஒரு ஜனாதிபதியை கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதற்காக வேண்டி அந்த கவர்னருடைய பதவியை விட்டுவிட்டு பலஸ்தீனருக்கு செல்கிறார் இப்னு சுரைக். அங்கே சென்று முழுமையாக தன்னுடைய இபாதத்திலேயும் வணக்க வழிபாடுகளையும் முழுமையாக தன்னுடைய நிலைமையான முழுமையாக மாற்றிக் கொள்கின்றார். கடைசி நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருந்தார், யா அல்லாஹ், எனக்கு ஃபஜ்ர் நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை கொடு யா அல்லாஹ், அதிகாலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரத்தில் எனக்கு மௌத்தை கொடு யா அல்லாஹ் என்று துஆ செய்து கொண்டே இருந்தார். கடைசியிலே கேட்டார், கடைசி நேரத்திலே பணியாளரை அழைத்து கேட்கின்றார், இது என்ன நேரம் என்பதாக. ஃபஜ்ருடைய நேரம் நெருங்குகின்றது, என்னது காற்று குளுமையான காற்று வருகின்றது, ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கிறது. ஆனால் ஃபஜ்ருடைய நேரம், இந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தொழுகின்றார். தொழுதுவிட்டு முதல் சலாம் கொடுத்து இரண்டாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அவருடைய உயிர் போகின்றது. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை இப்னு சுரைக்கு கொடுக்கின்ற பொழுது, மீண்டும் ஒரு வாய்ப்பை கிடைத்த பொழுது நல்ல முறையில் பயன்படுத்தினார். இஸ்லாத்திற்கு பல நல்ல விஷயங்களை எடுத்துரைத்தார், அதை செயல்படுத்தியும் காட்டினார். எந்த மக்கள் எல்லாம் வெறுத்தார்களோ, பெருமானார் வெறுத்தார், அந்த இப்னு சுரையுடைய நிலைப்பாடு அத்தனை பேர்களும் நேசிப்பவர்களாக, அல்லாஹ் நேசிப்பவராக அந்த இப்னு சுரையுடைய நடவடிக்கை ரலியல்லாஹு அவர்களுடைய நடவடிக்கை மாறிவிட்டது என்று சொன்னார். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகள் திருந்துவதற்குண்டான வாய்ப்புகள் தருகின்ற பொழுது தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு நல்லோர்களாக சமூகத்திற்கு பல சிறப்புகளை, சமூகத்திற்கு பல நலவுகளை செய்து எல்லோரும் மனத்திலேயும் நாம் பிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக உருவாக வேண்டும் என்பதை இப்னு சுரையுடைய வாழ்க்கை இந்த சமூகத்திற்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன, அல்லாஹ் நமக்கு நல்லவர்களாக வாழ்வதற்கு இன்னும் பல வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நல்ல